எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே மிளகாய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுனா 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த உப்பு இந்த எண்ணெய் நல்லா கலந்துற அளவுக்கு நம்ம உதிரியாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படின்னா தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் லூஸாக பிணையலாம். அதனால் நான் ஒரு பக்கம் தண்ணி ஊற்றிக்கிட்டே பிணையிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டே பிணைஞ்சி ஊற்றணுங்க. நல்லா உதிரியாக வரணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் கொஞ்சம் பூ போல பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் கொஞ்சம் இப்போ கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நம்ம சப்பாத்தி பதம் தேவையில்லை, அதை விட கொஞ்சம் லூஸாகவே இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளை கையில் எடுத்தால் ஒட்ட தான் செய்யும். அந்த அளவுக்கு இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், மாவு கொஞ்சம் நல்லா ஊறி நல்லா பதமாகவே இருக்கும். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஜவ்வு மாதிரி எப்படி வருது பாருங்கள். இப்போ நம்ம தான் மிட்டாய்க்கு நம்ம இருக்குது இதெல்லாம் நல்லா பக்குவம். இப்போ நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இது இந்த மாதிரி உருட்டி போட்டுடலாம். சின்னதாக அப்படி கிள்ளி எடுத்து கையில் வச்சு உருட்டி இப்போ நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிளகாய் சைஸுக்கு மிட்டாய் ரெடி பண்ணிட்டோம். இப்படி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. வாங்க இப்போ நம்ம பாவு காய்ச்சிடலாம். இப்போ நான் கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டம்ளர் அளவு சீனி சுகர் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கலாங்க. ஏன்னா நம்ம கெட்டியான பதம் தான் முக்கிய போகிறோம். அதனால் 1 டம்ளர் தண்ணி போதும் 2 டம்ளர் சுகருக்கு. இப்போ பாகு ரெடி ஆகிட்டு அதுக்கடி நம்ம பொரிச்சு எடுத்துடலாமாங்க. இப்போ நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த மிட்டாயை வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒத்தையாக போடுங்க, மொத்தமாக அப்படி கொட்ட வேண்டாம். கொட்டினா ஒட்டிக்கிடும். ஒத்தையாக போட்டால் அது உதிரியாக தான் இருக்கும், ஒட்டாது. ஒவ்வொரு மிட்டாயை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு எண்ணெய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஒரு 10-15 பீஸ் அளவுக்கு போட்டாங்க. இப்போ பாருங்கள், பாவு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இது கம்பி பதத்தோடு கொஞ்சம் திக்காகவே இருக்கலாம். நம்ம மிட்டாய் தாங்கிறதுனால கம்பி பதம் தேவையில்லை. கம்பி பதத்தோடு கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இதில் நான் இப்போ கேசரி பொடி 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன், ஒரு சிட்டிகை. பாருங்கள் இப்போ எப்படி கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதெல்லாம் கலந்து விட்றலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பாகு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சு நம்ம கட்டியே வச்சுருக்கனால ஒரு பாதி லெமனாக பிழிஞ்சு அதோட சாறு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், பழம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த மிட்டாயை இதில் சேர்த்துடலாம். அப்படியே அந்த சூடோடையே அப்படியே சேர்த்துக்காங்க, அப்புறம் தான் நல்லாயிருக்கும். நான் பொரித்து உடனே அப்படியே அதிலே அப்படி சேர்த்துருந்தேன் எடுத்து. பாருங்கள், சேர்த்துட்டோம். எல்லாம் மிட்டாய் பொரித்து போட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்துட்டலாம். இதே ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும். மிட்டாயோட நல்லா பாவெல்லாம் ஒட்டி நல்லா பளபளன்னு ஆயிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், செம்ம டேஸ்ட்டான மிளகாய் மிட்டாய், குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய மிளகாய் மிட்டாய் நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.